ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச உங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸ் எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே செகண்ட் லிங்காக ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கும். இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக மீடியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். ஓகே, இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. டெலிட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு சென்டரில் அதாவது ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். ஓகே, இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ்ன்ட்டு க்ரீன் கலர் ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த 2 ஃபோட்டோ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துடுங்க. ஓகே, பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் குரூப்னு வரும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ண மாதிரி இந்த லேயர்லையும் ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு முன்னே ஆட் பண்ண அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டைம்லைன் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி 2 லேயர் வந்துட்டு இருக்கும். ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11:13 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயரில் நம்ம 2 ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ வந்து அங்கே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னொரு ஃபோட்டோவை இந்த 2 லேயர்லையும் ஆட் பண்ணும். ஸோ ஃபோட்டோ ஆட் பண்ணுறது சேம் மெத்தட் தான். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு முன்னே ஆட் பண்ணாத அந்த இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள லேயர்லையும் இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோ தான். இப்போ ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணது இந்த மாதிரி பீட் மார்க்கில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை ஜூம் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு ஃப்ரேம் சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே ரைட் சைடு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு கிராப் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 11.9 செகண்ட்ல உங்களுக்கு கீழ வந்துட்டு 2 லேயர் இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இங்க அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் மேல உள்ள ஏரோவ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ, அதுக்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாரி டைம் லைன்ல கரெக்ட்டா செட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல மேலே நீங்கள் ரைட் சைடு ஏரோவ கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வரும். ஸோ, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபோட்டோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ, அதுக்கு மறுபடியும் மேலே உள்ள ஏரோவ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ அந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோவோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ, அவ்வளோதான் பேக் வந்துருங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ, இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 லேயர் இருக்கும். ஸோ, அதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ, அங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா விட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து 2, 4 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லாஸ்ட் இருக்க ஃபோட்டோவை மட்டும் விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் ஸோ லாஸ்ட் இருக்க ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு மீதி இருக்க 2, 4 ஃபோட்டோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க 4 ஃபோட்டோக்கும் அதாவது இங்கேருந்து இந்த 4 ஃபோட்டோக்கும் இதே எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த லாஸ்ட்டு லென்த்தாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு மீதி இருக்க இந்த 4 ஃபோட்டோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான் பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் செகண்ட் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 ஃபோட்டோக்கு ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அடுத்து இருக்க அந்த ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணணும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு லாஸ்ட் ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே 2 லேயர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இப்போ வீடியோ எடிட்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.